திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 465, அதிகாரம் தெரிந்து செயல் வகை. மகாபாரதத்தின் 17ஆம் நாள் போர் முடித்த இரவு தருமனும் பீமனும் கிருஷ்ணரை சந்தித்தனர். அப்போது நாளை நம் படைக்கு யார் தலைமையேற்பது என்று கிருஷ்ணர் கேட்டபோது, அதை நீயல்லவா முடிவு செய்து சொல்ல வேண்டும் என்றார் தருமர். அப்போது பீமன் வேகமாக, துரியோதனனை அழிக்க நாளை நானே தலைமையேற்கிறேன் என்றான். அதற்கு, உன் வீரத்தின் மீது நம்பிக்கை வைப்பது உனக்கு நல்லதுதான், அதே சமயம் எதிரியின் வீரத்தை குறைத்து மதிப்பிடுவது உனக்கு நல்லதல்ல. நாளை கௌரவர் படைக்கு தளபதியாக பொறுப்பேற்று வரப்போகும் சல்லியரை நீயும் அர்ஜுனனும் ஒன்றாக எதிர்த்தால் கூட வெல்வது கடினம். சல்லியர் முன்பு கோபத்தோடு யார் போரிட்டாலும் எதிரியினுடைய ஆற்றல் 1000 மடங்காக பெருகி அவரையே அடையும் என்பது அவர் பெற்றிருக்கும் வரம். ஆகையால் அவரை எதிர்த்து யார் போரிட்டாலும் எதிர்த்து நிற்பவர் வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால்தான் என்ன செய்வதென்று இன்னமும் முடிவெடுக்காமல் இருக்கிறேன் என்றார் கிருஷ்ணர். அப்போது தர்மர் அமைதியாக கிருஷ்ணரிடமே உதவி கேட்டு நின்றார். எதிரியின் வலிமை அதிகம் என்று அறிந்தும் பீமன் போல் அவசரப்படாமலும் கோபப்படாமலும் நிதானமாய் யோசித்து தன்னை யாசித்து நிற்கும் தருமனே நாளை சல்லியரை எதிர்க்க தகுதியானவன் என்பது கிருஷ்ணருக்கு புரிந்தது. உடனே, தர்மா, நாளை சல்லியரை எதிர்க்கப் போவது நீதான். களத்தில் எதிரி மேல் கருணை கொண்ட விழிகளோடு களமாட இயலுமா? உனது அஸ்திரங்களை சிறிது கூட கோபப்படாமல் சிரித்தபடியே எய்த முடியுமா? சல்லியரை களத்தில் காணும்போது உன் மனதில் அன்பை வெளிப்படுத்த இயலுமா என்ற கேட்ட கிருஷ்ணரின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் மனதிற்குள் ஆழமாய் அசை போட்டார் தருமர். சல்லியரின் முன்பு கோபத்தோடு போரிடும் எவரின் ஆற்றலும் 1000 மடங்காய் பெருகி சல்லியனை அடையும் என்பதால் கோபமே படாமல் கருணையோடு களமாடச் சொல்கிறார் கிருஷ்ணர் என்பதையும், பகை நீட்சியை காட்டி எதிரியின் வலிமையை கூட்டாமல் கருணையையும் அன்பையும் கூட்டி செயலிழக்கச் செல்கிறார் என்பதும் தர்மருக்கு தெளிவாக புரிந்தது. என்னால் முடியும் என்று உறுதியாகச் சொன்னார் தர்மர். இது சாத்தியமே இல்லை அண்ணா என்று பீமன் இடைமறித்தான். ஆனால் கிருஷ்ணரின் வார்த்தைகளில் இருந்த உண்மை என்னவென்பது மறுநாள் போர் முடிந்த பின்தான் பீமனுக்கு புரிந்தது. முழுமையாக ஆராய்ந்து தெளியாமல் பகைமேற் செல்ல துணிதல் அப்பகைவர் என்னும் பயிரை வளரும் நிலத்தில் நிலைபெறச் செய்யும் வழியாகும் என்பதை வகையறச் சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். எதிரியை ஆராயாத போர் தோற்கும், திறனறிந்து முன்னேறுதலே ஜெயிக்கும்